அன்பானவர்களே, தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும். ரமதான் கரீம். பொதுவாக இது நம்முடைய நாட்டில் காணப்படலாவிட்டாலும் கூட பல நாடுகளில் பொதுவாக ரமதான் வந்ததுக்கு பின்னால் மனிதர்கள் அவங்க மாறி மாறி வாழ்த்தி கொள்வாங்க. அவங்கள அவங்க உங்களுடைய அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படின்ற வார்த்தையை பாய்ப்பாங்க. அப்படி ஒரு சாதாரணமான விஷயம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈத் முபாரக்குக்கே புதுசாக நாங்கள் 5 வருடங்களாக சண்டைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் எந்த நாட்டை பின்பற்றுவதாக கூறி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த நாட்டில் தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது கூடுதல் தகவல். சுகன்யவன்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்தை தந்திருக்கிறது நம்ம எல்லாரும் அதிகமான அமல்களை செஞ்சுட்டு அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகிட்டு அதுக்கு பின்னால் ரமலானுடைய காலம் முடிந்ததுக்கு பின்னால் ஓஃபாகணுன்றதுக்காக இல்லை. பொதுவாக எந்த பழக்க வழக்கமும் நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னா நம்ம கட்டாயம் 21 நாட்கள் தொடராக அந்த விஷயத்தை நம்ம செய்யணும். அது தஹஜ்ஜுதாக இருக்கலாம், அது தொடர்ந்து குர்ஆன் ஓதுவதாக இருக்கலாம், பாவங்களை தவிர்க்கிறதாக இருக்கலாம், கனிமங்களை உறவுகளை பேணுறதாக இருக்கலாம், அதிகமான சதக்காக்களாக இருக்கலாம், சுன்னத்துடைய தொழுகையாக இருக்கலாம். எந்த பழக்கமும் நம்ம 21 நாள் செய்யும் பொழுது அது நம்முடைய மூளையில் அன்றாட பழக்கமாக அது பதியப்பட்டுரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த ரமலானை தந்திருப்பதனுடைய நோக்கத்தை கூறும் பொழுது லஅல்லக்கும் தத்தகூன் அப்படின்ற சுருக்கமான வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வை நீங்கள் பயப்படணும் அப்படின்றதுக்காகன்றான். கனியவன்களுடைய சோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இந்த முக்கியமான விஷயம் இதுதான். ரமலானுடைய மாதத்தில் அதிகமான அமல்களை செய்கிறது மாத்திரம் இல்லாமல் நம்ம என்ன செய்கிறது, இந்த அமல்கள் அதிகமாக செய்யும் பொழுது அதை நமக்கு விளங்காமலே நம்ம என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். கனியவன்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரும் ஒரே நாளில் திருந்தி நல்லவர்களாக மாறணும், எல்லாரும் முற்றும் துறந்த முனிவர்களாக மாறுன்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கறது கிடையாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் ப்ரோக்ரஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம முன்னேறணும். அது குறைவாக இருந்தாலும் சரி, ஏதாவது இன்றைய நாளை விட நம்ம அடுத்த நாளைக்கு நம்ம முன்னேறி இருக்கணும். அதாவது உலகத்துடைய விஷயத்தை நம்ம முன்னேறது யோசிக்கிறோம் தானே கண்ணியவான்களே, அதை விட நம்ம ஆகிரத்துடைய விஷயங்களில் முன்னேறணும் அப்படின்றத அல்லாஹ் எதிர்பார்க்குறேன். அப்போ இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம இந்த முன்னேற்றத்தை அடைவதற்காக நம்ம என்ன செஞ்சாலும் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நன்மையாக மாற்றுவான். ரமலானுக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பானதாக அந்த சார்ஜ் எப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். கண்ணியவான்களை சொல்ல அது என்னவாக இருந்தாலும் சரி, நம்ம இஸ்லாமிய நூல்களை படிக்கிறதாக இருந்தாலும் சரி, நம்ம நம்முடைய ஃபோனில் அல்லது நம்ம குர்ஆனை வச்சு நம்ம ஓதுறதாக இருந்தாலும் சரி, நம்ம திக்ர் மெஷினை வச்சு நம்ம அடிக்கடி திக்ர்களை செஞ்சு கொண்டு இருக்கிறதாக இருந்தாலும் சரி, கனியவான்களே சோதரர்களே, நம்ம பேசிப்படாத நண்பர்கள் இருப்பாங்க, நம்ம அதிகமாக பேசாத உறவினர்கள் இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு ஒரு மெசேஜ் இடைக்கிட வைக்கிறதாக இருந்தாலும் சரி, கனியவான்களே, தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துட்டு, ஏன்னா நம்முடைய நேரத்தை பாழாக்கிறதுக்காக நமக்கு எத்தனையோ விஷயங்கள் தந்திருக்கிறாங்க. நம்ம ஹராம் ஹலாலை பற்றி பேசலை. அப்படி பேசுகிறதா நான் இந்த யூடியூப்பில் இருந்துக்க மாட்டேன். கனியவான்களே சோதரர்களே, நம்ம பேசுகிறது நம்முடைய நேரத்தை அதிகமான விஷயங்கள் நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ அது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், அது வேறு விஷயங்களாக இருக்கலாம். ஹலாலாக இருந்தாலும் நேரம் போகுது. இப்படியான விஷயங்களை நாங்கள் மிக முக்கியமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம தவிர்த்துட்டு நம்ம என்ன செய்கிறது, குறைஞ்சது நம்ம ரமலானுடைய மாதத்தில் நம்ம இருந்த லெவலை விட ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறது. இவ்வளோ காலம் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன், என்னால் இந்த ட்ராமா இல்லாமல் இருக்கவே முடியாது. பரவாயில்ல, அப்போ நீங்கள் இஸ்லாமிக் ட்ராமா பக்கம் போகும். கனிவான எனக்கு இசை இல்லாமல் இருக்கவே முடியாது, இசையற்ற அந்த பாடல்களை தெரிப்போம். கனிவங்க நான் குர்ஆன் பக்கமே போகிறது கிடையாது. பரவாயில்ல, ஒவ்வொரு நாளும் ஒரு 5 பக்கம் ஓதுங்க. நான் சொல்கிறதே கிடையாது 5 நேரம் உங்களுக்கு முடிந்த நேரங்களை தொழுங்க. நான் 3 நேரம் தொழுதுகிட்டு இருக்கிறேன், 5 நேரம் தொழும். கனிவங்க 5 நேரம் தொழுதுகிட்டு இருக்கிறேன், சுன்னத்தில் கொட்டிக்கும். இப்படி ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை நம்ம அடையுது. ஒவ்வொரு ரமதான்லையும் ஒவ்வொரு முன்னேற்றத்தை நம்ம அடையும் பொழுது இறுதி நேரத்தில் நம்ம விளங்காமலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நெருக்கமான ஒரு மனிதனாக நம்ம மாற்றுவோம். கனிவங்களை இன்னைக்கு நம்ம இதெல்லாம் செய்யும் பொழுது ஒவ்வொரு விதமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இந்த காலத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? கனிவங்களே, அல்லாஹ் அந்த காலத்துக்கு முன்னு தான், இந்த காலத்துக்கு முன்னு தான். சொர்க்கம் அந்த காலத்துக்கு முன்னு தான், இந்த காலத்துக்கு ஒன்று தான். அல்லாஹ் நமக்கு தேவை. கனிவங்களை சொல்ல அல்லாவுக்கு நம்ம தேவையில்லை. அப்போ இந்த மார்க்கம் நமக்கு தேவை, இந்த மார்க்கத்துக்கு நம்ம தேவையில்லை. அப்போ நம்ம இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அடையிறதுக்கு இந்த ரமதான் நம்ம முயற்சி செய்யறது. நம்ம சின்ன அமலாக இருந்தாலும் சரி, ஒரு டைம் டேபிளை வச்சுக்கிட்டு நம்ம முடிஞ்ச அளவு நம்ம பிரயாணம் போய்கிட்டு இருக்கிறோம். கனியவங்களே, ஒவ்வொரு நாள் வேலைக்கு நம்ம மெனக்கிட்ட பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறோம். எத்தனையோ அவர்களை கழிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த டைமில் நம்ம ஒரு திக்ர் மெஷினை வச்சுக்கிட்டு நம்ம திக்ர் செய்கிறது. கையால் செஞ்சால் நல்லா இருக்கும், கையால் செஞ்சால் நல்லா இருக்கும். ஆனால் என்ன விஷயம்னா, கையால் செய்யும் பொழுது கனியவங்களே சோதரர்களே, நமக்கு அதிகமான சந்தர்ப்பங்களில் இதை நம்ம மறந்துடுவோம். ஆனால் ஒரு மெஷின் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு எண்ணம் வரும், இது இருக்குது, இதுக்கு ஒரு வேலை கொடுக்கணும், அப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கனியவங்களே, இப்படியான ஒரு விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது. நம்ம குர்ஆன்.com இருக்குது இல்லையா, அல்லது நம்ம என்ன செய்கிறது, சுன்னா.com இருக்குது. அப்போ இதில் போய் நம்ம ஹதீஸை வாசிக்கிறது. இவ்வளோ காலம் நம்ம என்னால் புத்தகம் இல்லாமல் இருக்க முடியாது. கண்ணியவர்களே, நம்ம என்ன செய்கிறது, கொஞ்சம் இஸ்லாமிய புத்தகங்கள் பக்கம் போகிறது. இல்லை எனக்கு இந்த ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. நம்ம என்ன செய்யுது, ஏன்ற அளவுக்கு இந்த அடிக்ஷனை குறைக்கிறதுக்காக நம்ம இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம பல விஷயங்களை நம்ம முன்னேற்றிக்கலாம்.
அப்போ அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னா, கண்ணியவான்களே, அதிகமான சாய்ஸஸ் இருக்கும் பொழுது நம்ம கடைசியில் எதையுமே செய்ய மாட்டோம். ஏன்னா சாய்ஸஸ் வந்து நம்ம எப்படியே என்ன செய்ய லோட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்போ ரமதானுடைய மாதத்தில் நமக்கு இன்னொரு பிரச்சனை வரும். என்னென்னா, நம்ம என்ன செய்கிறது? நம்ம புத்தகம் வாசிக்கிறதா, அல்லது நம்ம ஹதீஸ் புத்தகங்களை வாசிக்கிறதா, அல்லது நான் வந்து என்னது பயான்களை கேட்கறதா, இப்படி சாய்ஸஸ் கூடி. அப்போ கண்ணியவான்களே, சாய்ஸஸ் வந்துருச்சுன்னா இதெல்லாம் தூக்கி தலையில் போட்டுக்கொள்ளாமல் ஏதாவது ஒன்று மட்டும் செய்யுங்க. கண்ணியவான்களே, ஏதாவது ஒன்றில் நம்ம தொடராக இருந்தோம்னா கண்ணியவான்களே நம்ம முன்னேறிக்கிட்டு இருப்போம். ஏன்னா கண்ணியவான்களே, இந்த காலத்தில் சைத்தானை கட்டி வச்சிருந்தாலும் சைத்தான மாதிரி இருக்கிற சின்ன விஷயங்கள் இன்னும் ஓப்பனலாக தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யறது? அதுகளில் நம்ம மாட்டிக்கிறாமல் நம்ம என்ன செய்யறது? நம்முடைய சாய்ஸஸ் எல்லாம் மிட்டிகேட் பண்ணி நம்ம என்ன செய்யறது? நம்ம ரமதானை சிறப்பாக கழிக்கிறது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும்.